அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 வயதில் இருந்து 42 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், இணைய வழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.bankofbaroda.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 100 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கடைசி நாளாக ஜனவரி 27ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வனத்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்திய வனத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஏதாவது துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 21 இருந்து 32 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்காணல் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.upsconline.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 11ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பை இந்திய ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது. 7வது சிபிசி பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏதாவது துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 இருந்து 36 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் indianrailway.government.in என்ற இணையதளம் சென்று முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 250 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 22ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சிபிஎஸ்இ வாரியத்தில் வேலைவாய்ப்புக்கான செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசின் சிபிஎஸ்இ வாரியத்தில் காலியாக உள்ள கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக ஏதேனும் துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.cbse.government.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 800 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்திற்கான கடைசி நாளாக ஜனவரி 31ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.